ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா. இப்போ ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு எல்லாமே வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ நண்டோட கால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கிலோ கிட்ட வந்து நண்டு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. 4 கரண்டி கிட்ட குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நண்டோட எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம் மசாலாவோட. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துப்போம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதித்து வரட்டும் நல்லாவே. உப்பு பத்திரம்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. உப்பு இதில் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.